அன்பார்ந்த மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1 பருவம் 1 இயல் 1ல முதல் பாடம் நம்ம பார்க்க போறோம். தமிழின் இனிமை அப்படிங்கிற இந்த பாடலை நம்ம பார்க்க போறோம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர், புக் பேக்ல இருக்கக்கூடிய வினாக்கள், விடைகள் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வேணுமா, இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா பாடங்களும் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ 5ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 அதில் தமிழின் இனிமை. ஃபஸ்ட்டு அந்த பாடலை ஒரு முறை வாசிச்சிடலாம். முதல் பாடல் தமிழின் இனிமை. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன் எழுதியிருக்காரு. ஸோ அருமையான ஒரு பாடல். முதல்ல நல்ல ஒரு தமிழின் இனிமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு டைம் படிக்கிறேன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீளும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன் எழுதியிருக்காரு. இதற்கான பொருள் கனி அப்படின்னா பழம், ரெண்டு சொல்லி நீ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கனி அப்படிங்கிறது பழம், நனி என்றால் மிகுதி, கழை அப்படின்னா கரும்பு. ஓகேங்களா? ஸோ இந்த நிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கழைனா கரும்பு, நல்கியன்னா வழங்கிய. இது ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாடல் பொருள் அதெல்லாம் இருக்கு. இப்போ மதிப்பீடுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், மதிப்பீடு. இதுலேருந்து நமக்கு தேர்வுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான சொல்லை தெரிவு செய்க. ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கழை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள். கழை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள். அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. கரும்பு அந்த கரும்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கழை அப்படிங்கிறது கரும்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் இ, கழை அப்படிங்கிறது கரும்பு. நமக்கு சொல் பொருள் இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? நமக்கு சொல் பொருளை கொடுத்துருக்காங்க. கழை அப்படின்னா கரும்பு. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. கழை அப்படிங்கிறது கரும்பு, இதுதான். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து கனியிடை பிரித்து எழுத கிடைப்பது. கனியிடை, கனி கூட்டல் இடை, கனி கூட்டல் இடை. இதுக்கும் இ ஆப்ஷன் தான். பனி கூட்டல் மலர் சேர்த்து எழுத கிடைப்பது. பனி கூட்டல் மலர் சேர்த்து எழுத கிடைப்பது பனிமலர், செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் கரும்பு, கனி கூட்டல் இடை, பனிமலர். அடுத்து பிரித்து எழுதுக. கனியிடை எண்ணுயிர். ஸோ இதுக்கான விடைகளை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதை நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அடுத்தது கீழ்காணும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதெல்லாம் தேர்வில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கழையிடை, கழை கூட்டல் இடை, எண்ணுயிர், எண் கூட்டல் உயிர். அப்புறம் அதுக்கு அடுத்து சொற்களை பொருத்தி மகிழ்க. பால், சாறு, இளநீர், பாகு. ஸோ பால் அப்படின்னா பசு. சரிங்களா? பால் நமக்கு எதிலிருந்து கிடைக்குதுங்க? பசுல இருந்து கிடைக்குது. சாறு அப்படிங்கிறது கரும்புச்சாறு. ஓகேங்களா? அது செகண்ட் ஒன். இளநீர், தென்னையிலிருந்து நமக்கு இளநீர் கிடைக்குது. ஓகேங்களா? தென்னை மரத்துல இருந்து. பாகுன்னா வெள்ளைப்பாகு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இ. இது ஆ இ அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இ, செகண்டுக்கு ஆ, அதாவது ஃபர்ஸ்ட்டு, தேர்டுக்கு இ, ஃபோர்த்தில் இருக்குது. ஓகேங்களா? ஃபோர்த்துக்கு வெல்லம், ஆ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். பால் பசு, சாறு கரும்பு, இளநீர் தென்னை, பாகு வெல்லம். அடுத்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? பாடலில் வரும் ஒரே ஓசையை
உடைய சொற்களை எழுதுக. ஒரே ஓசையுடைய சொற்கள். சரிங்களா? சேம் சவுண்ட் வரணும். கனி இடை கழை இடை. இடை இடைன்னு முடியுதா? சாரும் சுவையும் இம்முல முடியுதா? பாலும் நீரும் இம்முல முடியுது. தேனும் பாலும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்கள். அடுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. இது நம்ம ஹையர் கிளாஸில் வந்து படிப்போம். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அதில் செகண்ட் லெட்டர் ஒரே மாதிரி வருது. கனி, பனி, ஓகேங்களா? நனி, இந்த நீ, இந்த நீ. அப்புறம் இனியன, இந்த நீ, எனினும் நீ. ஸோ இந்த இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவதை எழுத சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாடலில் வரும் வர்ணனை சொற்கள். வர்ணனை சொற்கள் கனியிடை, கலையிடை, பனிமலர், பாகிடை, நனிப்பசு. இதெல்லாமே வந்து வர்ணனை சொற்கள். அடுத்து வினாக்களுக்கு விடையளி. பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? பலாச்சுளை, கரும்புச்சாறு, தேன், பாகு, பசுவின் பால், இளநீர். இதெல்லாம் வந்து இனியன அப்படின்னு சொல்றார். எதெல்லாம் இனியன? பலாச்சுவை விட தமிழ் இனியது, கரும்புச்சாரை விட தமிழ் இனியது, தேனை விட, பாகை விட, பசுவின் பாலை விட, இளநீரை விட, இவற்றையெல்லாம் விட எது இனியது? தமிழ் தான் இனியது என்று குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? அடுத்து பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார்? தமிழே என் உயிர் என்று கூறுகிறார். ஓகேங்களா? தமிழே அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் நீங்க எழுதிங்கன்னா போதும். சரிங்களா? பாரதிதாசன் எதனை இதை எடுத்துட்டு தமிழே அப்படிங்கிறத போட்டுட்டு மீதெல்லாம் அப்படியே எழுதுங்க. என் உயிர் என்று கூறுகிறார். கொஸ்டின் மார்க்கை எடுத்துடணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து சிந்தனை வினா. பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார். உனக்கு எவையெல்லாம் இனியவை? ஏன்? மாம்பழம், கற்கண்டு, தேன், வாழை, நுங்கு ஆகியவை எல்லாம் எனக்கு இனிமையானவை. ஏனென்றால் இவை அனைத்தும் இயற்கையில் இனிமை தருவன, உடல் நலத்திற்கும் ஏற்றதாலும் இனியனவாக குறிப்பிடுகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய வினாக்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழின் இனிமை ஃபர்ஸ்ட் லெசனில் தமிழின் இனிமை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு முறை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது போல் வந்து இங்கிலீஷுக்கும் வேணுமா அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 5th மட்டும் இல்லை, 4th எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்பும் கொடுத்துருக்கோம் லிங்க்கில். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த நபர்களுக்கு நன்றி. தேங்க்யூ.